Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வந்து ரூபி ஜஸ்டினும் வந்து பாம்பேல இருந்து வரப்போ 2 கிட்ஸ் இருக்கனால அவங்க கூட வந்து ரூபியோட தம்பி வந்திருந்தாப்ல. நல்லா பழகிட்டாப்ல. ஒரு 10 days கிட்ட இருந்திருக்காங்க. நாளைக்கு ரூபி வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க. ஸோ அவங்களும் ஊருக்கு போறாங்க. ஸோ எங்களுக்குலாம் ட்ரீட் வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஈவினிங் அதுக்கு மேலே ஒரு கேக் பண்ணலான் இருக்கோம். ஜஸ்டின் ஒரு கேக் பண்ணி தரேன்னாங்க. அப்படியே எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ நாங்கள் வந்து மாஸ்டர் செஃப் பார்க்க போகிறோம். மாஸ்டர் செஃப் வந்து பெரிய டாப்பிக்காக எல்லா இடமும் போயிட்டுருக்கு. எஸ், நானுமே மாஸ்டர் செஃப் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். மாஸ்டர் செஃப் ரெகுலராக சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து நைட்டு கரெக்டாக 9:30க்கு போய் சன் டிவியில் பார்க்குற அளவுக்கு இதாகிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபேமஸான யூடியூபர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. யம்மி டம்மி ஆர்த்தி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா சிஸ்டர் இருக்காங்க. 2 பேருக்காக தான் மாஸ்டர் செஃப் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு குக் வித் கோமாளி தான் ரொம்ப பிடிக்கும். குக் வித் கோமாளி வந்து ரொம்ப ஃபன்னியாக அப்படி இருக்கும். பட் மாஸ்டர் செஃப்ல வந்து நமக்கு தெரிஞ்ச யூடியூபர், நம்மளுக்கு ரொம்ப நியர்பை நல்லா தெரிஞ்ச யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ நானும் ரெகுலராக மாஸ்டர் செஃப் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் மாஸ்டர் செஃப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மாஸ்டர் செஃப், அப்புறம் எங்களோட ட்ரீட், எங்களோட கேக், அதெல்லாம் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனி பால் ஆன பிறகு டூட்டி ஃப்ரூட்டி இது கொஞ்சம் போடணும். ஓகே. ஒரு கிஸ்மிஸ்ல ஒரு கருப்பு கலர் உங்க எது தேவையோ அது போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் அதிகம் கிண்டலாம். இப்போ இது கலரே நம்ம சீனி தான் இந்த கலர் வந்திருக்கா. அது பிறகு பால் ஊத்தணும். பால் ஊற்றி கொஞ்சம், ஏன்னா பால் ஊத்தாமதுக்கு அந்த சீனி பால் வந்து கட்டி ஆயிரும். சரி 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 சரி. அதை மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு ஊற்றுறதாக்கி இனி இது ஃபுல்லாக ஆறணும். இது ஆறின பிறகு ஒரு 4 முட்டை தனியாக அடிச்சு வச்சிருக்கோம். 4 முட்டை தனியாக அடிச்சு வச்சிருக்கோம். இது ஆறின பிறகு எல்லாம் மிக்ஸாக போட்டு கலக்கிட்டு இட்லி மாவுக்கு எந்த அளவுக்கு பக்கம் வேணுமோ அந்த பக்கத்தில் ஓகே பாலை மிக்ஸ் பண்ணி கிண்டி அதுக்கப்புறம் தூக்கி குக்கர்ல வைக்கும். ஆமா. ஓகே, டன். 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோடா. அதுக்கப்புறம் நம்ம எக் அடிச்சு வச்சது, கோதுமை மாவு, அந்த கேரமலைஸ்ட் பண்ணி வச்ச சுகர் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படிதானே? அதுக்கப்புறமா கழுவுறதுக்காக இப்படி பிளக்க உருவி கழுவ போட்டுருணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடுகு சேருக்கு வாயில வத்தல் போடுவீங்களா? அது எப்படியோ ரெண்ட வாயில் இருந்ததோ சொல்லுவ, அதுக்கு ஒரு வத்தல். சரி சரி சரி. கடுகு, வெள்ளைப்பூடு, வத்தல். எங்க மாமாக்கு உடம்பே சரியில்லை, வாமிட் வர்ற மாதிரி இருக்குண்ணா. சின்ன பிள்ளைங்களுக்கா இருந்தாலும் சரிதான், பெரிய பிள்ளை ஆட்களா இருந்தாலும் சரிதான். கடுகு பொரிச்சு கொடுத்தா சரியாயிரும். என்னொரு பாத்திரம் கேக். நாங்க கேக் பண்றதுல பட்டர் ஊத்த மறந்துட்டோம். பட்டர் 2 ஸ்பூன், நெய், எண்ணெய் 2 ஸ்பூன் அது போட்டு மிக்ஸ் பண்ணனும். ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது கூட இப்ப நம்ம போட போறோம். பட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே போடணும். அப்படிதானே? ஆமா. சீனி கூடவே போட வேண்டியது நாங்க மறந்துட்டோம். இப்ப மாதிரி ஞாபகம் வந்துச்சு. எப்படி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? ஏதோ ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. பட்டர் ஈஸியா சூடாயிரும். லைட்டா ஸ்பூன் வச்சு இது பண்ணுங்க, பொங்கி வெளியே வந்துடும். இப்போ நம்ம அடுப்புல குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இதுலயும் வருமா? 2 கேக் மேல வைக்க போறீங்களா? பாப்போம். இது காணறேன். மேல வச்சா வேகுமா? ஸ்டாண்ட் மேல எப்படி வெட்டணும் தெரியாது. ஆறணும்னு தான் வெட்டணும். எங்க கேக் ரெடி. சுட சுட கட் பண்ணி நாங்க சுட சுட இப்பவே சாப்பிட போறோம். நல்லா இருக்குல்ல, சாஃப்டா இருக்கு. ஜஸ்டின் சூப்பர் அட்டெம்ப்ட். ஓ, சூப்பர்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். கேக் பண்ணியாச்சு. இப்போ கேக்குக்கு டெக்கரேஷன் நடந்துட்டுருக்கு. நட்ஸ்லாம் வச்சு சாப்பிட்லாம். டெக்கரேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இவங்க தான் எங்களுக்கு ட்ரீட் கொடுத்த அந்த நல்ல மனசு. ஜஸ்டினோட கொழுந்தனார். தப்பு தப்பா சொல்றேன். ஜஸ்டினுக்கு மச்சான். எனக்கு ஜஸ்டின் ஐயோ குழம்புது. திரும்ப ஆமா ஜஸ்டினுக்கு கொழுந்தனார். மச்சான் மச்சான் மச்சான். ஐயோ உங்களையே கொழுந்தனார்னு கூப்பிட்டு குழம்புதான். ஜஸ்டினுக்கு மச்சான். தெளிவா சொல்லிட்டேன். ஜஸ்டின் எப்பவும் கொழுந்தனார்னு சொல்லி அப்படியே வந்துடுச்சு. ஜஸ்டினோட மச்சான் இப்போ எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்னா கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா எல்லாம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் வச்சு ஜஸ்டின் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மச்சான் போகிற சந்தோஷத்தில் ஜஸ்டின் கேக் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவங்களுக்கு தெரியல. மச்சான் தான் பாதி நேரம் பிள்ளைங்க 2 பேத்தையும் பார்த்தாங்க. நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அம்புட்டு பேர் மச்சான் போவாதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க 2 பேரும் பார்க்குறதுல நல்ல மெயின் ஆளாக இருந்தாங்க. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணனா சாப்பிட்டுட்டு எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்டர் செஃப் இம்யூனிட்டி பின் கிடச்ச அந்த வாரம் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவங்க வந்து இந்த இம்யூனிட்டி பின்னையே திரும்ப கொடுத்துட்டாங்க. நௌஷின் நான் வந்து லேட்டாக வீடியோ போடுறதுனால இந்த முடிவு ஆகிட்டு. இருந்தாலும் என்னமோ வந்து நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். இதே மாதிரி சாட்டர்டே சண்டேனாலே நாங்கள் ஃபேமிலியாக நான் ஹேடன் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து மாஸ்டர் செஃப் பார்ப்போம். ஹேடன் ரொம்பலாம் டிவி பார்க்க மாட்டான். பட் நான் மாஸ்டர் செஃப் பார்க்குறனால அவனும் என் கூட வந்து உட்காந்துருவான். நான் டிவியில் பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் மாஸ்டர் செஃப் மட்டும்தான் இப்போதைக்கு. மாமி பார்க்க மாட்டாங்க. மாமி வேலையை பார்த்துட்டு அப்படி ஓர கண்ணால் பார்க்காங்க. அப்படி தான் எங்கள் வீட்டில் இனிமேல் 10:30 வரைக்கும் மாஸ்டர் செஃப் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கணும். பட் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. பாத்திரம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. பிராண்ட் நேம் சொல்லுங்கள். கம்பெனி நேம் அருண் ஐஸ்கிரீம் தான். குழு குழு ஐஸ்கிரீம். டேரி டே. பை 1 கெட் 1 ஃப்ரீயா? இது எங்கே வாங்குறீங்க? சொல்லக்கூடாது. வள்ளியூர்லையா கல்வியில்? சரி 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 சரி. பை 1 கெட் 1 ஃப்ரீ. பை 1 வாங்கிட்டேன். இன்னொன்று வேண்டாம் போதும் உங்கள் கையை தான் இருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட வாங்க ரூபி. உங்கள் கடமைக்கு ஒரு அளவே இல்லையா? நைட்டு 10:30 இப்படி தான் இருந்து பாத்திரம் வளர்க்குறதா? பாத்திரம் வளர்க்கல நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது. பிள்ளைங்க தூங்கினா அம்மா அம்மாருக்கு தூக்கம் வந்துடும். ரூபிக்கு கிச்சன் 2 பிள்ளைங்களும் எழுப்பிவிட்டா உங்களையும் எழுப்பிவிட்டுருவாங்க. நீங்க தான் இப்போ சவுண்ட்ல தூங்காம அழகா பாக்கீங்களா? காலையில 6 மணிக்கு டியூட்டி, 5:30 டியூட்டி பாக்கீங்களா? எப்ப எந்திரிச்சு வந்து பார்த்தாலும் ஜஸ்டினும் முழிச்சிருக்காப்ல. முழிக்க முடியாது. டைம் வந்து 11 o'clock ஆகுது. நாங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். பாத்திரம்லாம் விளக்கியாச்சு. இப்போ கடந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் கிச்சனாக இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும், என்னுடைய சிஸ்டருக்கும் அதுதான் பிடித்து உள்ளது. அதனால் இந்த நைட்டு கிச்சன் வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் தான் இருந்து கும்மி அடிப்போம். ஆனால் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாக இருந்து கும்மி அடிப்போம். கழுவி பாத்திரத்தெல்லாம் விளக்கி நீட்டாக வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா காலையில் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிச்சன் பக்கம் வரமாட்டோம். அதனால் நைட்டு நாங்கள் கையில் எடுத்துக்கணும். அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம், காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் எங்கள் பக்கம். குக்கிங் வேலையை வந்து மாமிக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா மாமி சமைக்கிறது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் இல்லை. தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ எங்களோட க்ளீனிங்கை நீங்கள் பாருங்கள். இந்த ரூபியோட க்ளீனிங் மெத்தடு. நான் இப்படி மொத்தமாக கழுவ மாட்டேன், அவங்க நான் மொத்தமாக கழுவி விட்டுருவாங்க. அது பாம்பே க்ளீனிங் மெத்தடு. எல்லாத்தையும் சோப் போட்டு இப்போ எல்லாத்தையும் குளிப்பாட்டிடுவாங்க. நைட்டு குளிப்பாட்டி பொட்டுலாம் வச்சு தூங்க வச்சுருவாங்க. பவுட்ரு போட்டு
எல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்க க்ளீனிங் மெத்தடே இப்படி தான். அங்கே பாருங்க எப்படி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறாங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். நம்மளாம் துணி ஊற்றி துடைப்போம். ஆனால் பாம்பே மக்கள் வந்து தண்ணி வர நேரத்தில் நல்லா இப்படி பிடிச்சி ரூபி வீட்டில் காலையில் தண்ணி வரும் அப்படின்னா தாராவியில். அதனால் காலையிலேயே இந்த அடுப்பெல்லாம் இப்படி தான் குளிப்பாட்டி காலையில் அவங்க வேலை முடிச்சிருவாங்க. வா 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 அங்க பாருங்க அலை கடலன திரண்டு வெள்ளம் போல வருது. நேற்று நான் கழுவுனேன், இன்னைக்கு ரூபி கையில் எடுத்துருக்காப்புல. ரூபி பிள்ளைங்க 2 தூங்கிட்டாங்க, அதனால இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். என்னம்மா இப்போ வேலையை முடிச்சுட்டு போவாங்களா, அதுக்கப்புறம் பிள்ளைங்க முடிப்பாங்க. கழுவுங்க. அவர் கிளீன் கிச்சன். எப்படி இந்த கிரானைட் கல்லையே பலன்னு மின்ன வச்சுட்டோம் பார்த்தீங்களா? இதுதான் எங்களோட க்ளீன் கிச்சன். நாளைக்கு காலையில் சமையல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் வேலை ரொம்ப டைம் ஆனதுனால நம்ம சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்படி தானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹேடன் சார்? இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். ரூமை க்ளீன் பண்ணுங்க அம்மான்னு எனக்கு வேலை வச்சுருக்கான். ஏற்கனவே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு எந்த சாரீ உடுக்கலான்னு எல்லா சாரியும் அள்ளி வெளியே போட்டிருக்கேன். நோ யாப்பா ட்ரீட் நல்லா இருந்ததா? நாளைக்கு இஸ்ரேல் மாமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்களாம். ஹேடனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரூபி தம்பியை, ஏன்னா ஹேடன் கூட நல்லா விளையாடுவாங்க. அப்படி தானே ஹேடன்மா? மாமா பிடிக்கும்லா? இஸ்ரேல் மாமா பிடிக்குமா? ஆமாம். ஹேடன் கூட விளையாடுவாங்கல்ல? எல்லாரும் போகிறாங்களா? யாருலாம்? எல்லாருன்னா யாரு சொல்லு? சித்தப்பா எல்லாருமா? சித்தப்பா போகணுமா வேண்டாமா? மாமா போக வேண்டாம். அப்போ சித்தப்பா போட்டுமா? சித்தப்பா போட்டுமா, மாமா போக வேண்டாமா? ஏன்னா மாமா கூடயே தான் விளையாண்டுட்டு இருப்பாரு. இனிமேல் தான் சித்தப்பா கூட விளையாடுவாங்க. மாமா தான் இப்போ மாமா அவங்க அம்மா அப்பாட்ட வேற ஊருக்கு தான் போகிறாங்க, அடிக்கடி வருவாங்க. சரியா? எல்லாரும் பாம்பே போகல, அவங்க மம்மி டேடிலாம் வராங்க. அதனால் அவங்க எல்லோரும் தனியாக அவங்க வீட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ ஹேடன் அவங்க மாமா உண்மையிலே மிஸ் பண்ணுவான். ஹேடனுக்கு மாமான்னு பேர் சொல்லிட்டாலே போதும், ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? மாமா அப்படின்னாலே போதும். கண்ணில் குத்திராமல் தெரியாமல் கவனம் தங்கும். நல்ல வேலை அம்மா கண்ணில் குத்தலை. ஓகே, என்ன ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஹேடனுக்கு தனியாக ஆல்ரெடி சோறு கொடுத்துட்டேன், அதனால் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டான். இப்போ வந்து கல்யாண வீடு ஒன்று வருது, அதுக்காக சாரீ எடுத்து வைக்கிங்கிற பேரில் ஒரு சாரீ எடுக்க போய் நானும் ரூபியும் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து இந்த சாரீ எதுக்கா, இந்த சாரீ என்னக்கான்னு கேட்டால் அவ்வளோ சாரியாக அள்ளி போட்டாச்சு. இப்போ இந்த சாரீ எல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க முடியும். ஆல்மோஸ்ட் தூங்க டெய்லி 12 மணிக்கு மேலே ஆயிடுது. ஆனால் நல்லா ஜாலியாக போகுது. டைமே இல்லை இதை பற்றி திங்க் பண்ணதுக்கு. ஸோ எப்போவுமே திங்க் பண்ணாமல் இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நாங்கள் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து ஹாப்பி வீடியோவாகவே போடுறேன். இதை பார்க்குற உங்களுக்கும் நல்ல ரொட்டீனாக ஒரு நார்மலான வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய். ஹேடன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹேடன் சார் நான் இல்லாமல் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்துட்டாப்புல. ரொம்ப நேரமாக கிச்சனில் இந்த மாதிரி குட்டி பாப்பா 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஸோ சாருக்கு போர் அடிச்சிட்டா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் போய் அவனை சமாதானப்படுத்துகிறேன். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களையும் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.